நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த செக் இன்ஜின் லைட் ஆன் ஆகிருக்கும். மைண்டில் ஒரு தாட், ஃபிக்ஸ் பண்ணால் 3000 ரூபா செலவாகும், ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்கிறதோ 500 ரூபா தான். இப்போ என்ன பண்ணுவோம்? இக்னோர் தான் பண்ணுவோம். ஹெட்ஃபோனில் பாட்டை ஃபுல் வால்யூம் வச்சுட்டு எல்லாம் நல்லதே நடக்கும்னு ப்ரே பண்ணிவிட்டு பைக்கை ஓட்டுவோம். இதுவே 2 மாதம் கழித்து பைக் நடு ரோட்டில் நிற்கும். அப்போ டோயிங் ட்ரக்குக்கு 1500, இன்ஜின் ரிப்பேருக்கு 25,000ன்னு ஆஃபீஸ் போகாததுக்கு சேலரி கட்டு 3000ல் முடிய வேண்டிய விஷயம் இப்போ 30,000ல் வந்து நிற்கும். இது ஒன்றும் பேட் லக் இல்லை, இது காஸ்ட் ஆஃப் பீயிங் புவர். ஏன் ரொம்ப பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் மூவே ஆகிறதில்ல? இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸோ கிரிப்டோவோ பேச போகிறதில்ல. நம்ம பேச போகிறது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சைலண்ட் ட்ராப் பற்றி. வை பீயிங் ப்ரோக் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போயிடலாம். ஃபினான்ஸ் குரூஸ்லாம் சொல்லுவாங்க, காஃபி குடிக்காத, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணு, 10-12 ரூபா சேவ் பண்ணு. ஆனால் 12 ரூபா சேவ் பண்ணால் லைஃப் மாறிடுமா என்ன? நோ, ரியல் ப்ராப்ளம் இஸ் த பூட்ஸ் தியரி. இமேஜின் 2 பேர். ரிச் மேன் 3000 ரூபா கொடுத்து ஒரு நல்ல ஷூ வாங்குறான். அது 10 வருஷம் வரும். ஆனால் காமன் மேன் கையிலையோ 3000 ரூபாய் இல்லை, 300 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்மில் ஒரு ஷூ வாங்குறான். அது 6 மாதத்தில் பிஞ்சிரும். மறுபடியும் 300, மறுபடியும் 300. 10 வருஷம் கழித்து பார்த்தா இந்த காமன் மேன் 6000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பான். ஆனால் இன்னும் பிஞ்சு போன ஷூவில் தான் நடப்பான். இதில் இருக்கிற ஐரணி என்னன்னா, ரிச்சாக இருக்கிறதுனால அவருக்கு செலவு கம்மி, புவராக இருக்கிறதுனால நமக்கு செலவு அதிகம். இதுவே க்ரோசரிஸ்லேயும் நடக்கும். ஹோல்சேலில் 10 கேஜி ரைஸ் பேக் வாங்கினாங்கன்னா பெர் கேஜிக்கு 50 ரூபா தான். ஆனால் கையில் காசு இல்லாதப்ப நம்ம டெய்லி 1 கேஜி பாக்கெட் தான் வாங்குவோம். அங்கே பெர் கேஜி 60 ரூபா. பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசம். அக்கௌண்ட்டில் 10,000 வச்சுருக்கிறவங்களுக்கு ப்ரையாரிட்டி பேங்கிங்னு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதுவே அக்கௌண்ட்டில் 100 ரூபா வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டோ டெபிட் ஃபெயில் ஆனால் கூட அதை விட அதிகமான ஃபைன். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பிரெயின். ரிசர்ச் சொல்லுது, காசு இல்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஆட்கள் கிட்ட ஐக்யூ 13 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ட்ராப் ஆகும்னு. ஏன் தெரியுமா? மைண்ட் எப்போவுமே சர்வைவல் மோடில் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற மைண்டால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது யோசிக்க முடியாது. அதான் நம்ம ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸாக எடுக்கிறோம். லைக் லாட்ரி டிக்கெட்டு, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு. இட்ஸ் நாட் லேசினஸ், இட்ஸ் எக்ஸாஷன். ஸோ இதிலிருந்து எஸ்கேப்பே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. 30% இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணுறது உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். 2வது பார்த்துட்டிங்கன்னா, சீப்பாக வாங்கி அடிக்கடி மாற்றுறதை விட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா, அடுத்து வர 3 மாதத்தில் எப்படியாச்சும் ஒரு 2000 ரூபாயை யாருக்கும் தெரியாமல் சேவ் பண்ணி வைங்க. டயர் பங்க்சர் ஆனால், சின்ன ரிப்பேர் ஆனால் லோன் கிட்ட போகாமல் இந்த 2000 ரூபாயிலேயே நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் புவர் இல்லை, இந்த சிஸ்டமே நம்மளுக்கு காஸ்ட்லியாக தான் டிசைன் ஆகிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் மேலே வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்ததுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.